Welcome to our channel Natural Blossom. Video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard 3rd unit algebra ல இருக்க exercise 3.1 ஓட second sum ஓட first subdivision தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Discuss the nature of the solution கொடுத்திருக்காங்க. Nature of the solution பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஃபோலயும் தரேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. சோ இதுல நமக்கு மூணு nature of solutions இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து unique solution, அடுத்தது infinitely many solution, அடுத்தது no solution. So unique solution என்ன கண்டிஷன், ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வரணும். அதுவே இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்னா 0 is equal to 0 அப்படின்னு வரணும். அப்போ எனக்கு என்ன ஆயிடும், இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன் வந்துடும். அதுவே 0 is equal to a constant அப்படின்னு வந்ததுன்னா no solution அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை போட போகிறோம். ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்து அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ எனக்கு ஈக்குவேஷன் 1, 2, 3 நம்ம ஃபர்ஸ்ட் நேமிங் பண்ணிடுவோம். ஈக்குவேஷன் 1, 2 and 3. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பயும் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் இசட் இருக்கு. அப்போ எனக்கு என்ன வேரியபிள் இல்லை, ஒய் இல்லை. அப்போ நான் சால்வ் பண்றதுல ஒய் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. So first equation and second equation நான் solve பண்றேன். So first equation என்ன இருக்கு, x plus 2y minus z equal to 6. Second equation பாருங்க, minus 3x minus 2y plus 5z equal to minus 12. So எனக்கு இங்க சிம்பிளாவே தெரியுது plus 2y minus 2y இருக்கு. So என்ன பண்ணலாம், as usual நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். Simply 2y 2y cancel ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும், x minus 3x. அப்போ என்ன ஆயிடும், minus 2x then plus 4z is equal to minus 6. ஸோ இதான் என்னோட equation 4. ஸோ இப்போ பாருங்க எனக்கு என்ன இருக்கு, equation 3, 2, 4 சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கு இல்லையா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், equation 4 divided by 2 simplify பண்ணா எனக்கு என்ன வரும், minus x plus 2z equal to minus 3. ஓகேவா. இப்போ என்னோட reduced equation 4 minus x plus 2z equal to minus 3. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும், x minus 2z equal to 3க்கு அப்படியே நெகட்டிவாக இருக்கும் இது. ஸோ இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன், solve equation 3 and reduced equation 4. ஓகேவா, இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், x minus 2z equal to 3 then minus x plus 2z equal to minus 3. சோ இப்போ பாருங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம், அப்படியே நெகட்டிவ் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கா, இது கெட் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்ப எனக்கு என்ன வருது, 0 equal to 0. இதோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் 0 equal to 0 அப்படின்னு எனக்கு வந்ததுன்னா அது என்னது, infinitely many solution. அப்போ the system of equation has, so இதை எப்படி ஆன்சர் எழுதணும், the system of equation has infinitely many solution. இல்லை infinite solution போட்டாலும் ஓகே தான். infinitely many solution. So once again சொல்ற பாருங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம், அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். அப்போது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, யூனிக் சொல்யூஷனா மெனி சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனான்றதை கண்டுபிடிச்சி அதோட நம்ம டிக்ளேர் பண்ணால் இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.